தாய்ப்பாலை அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க, உணவுல சொல்லணும்னா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு கொடுக்கலாம். ஃப்ரையாக கொடுத்துறாதீங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு கொடுக்கறது நல்லது. பழங்கள் நிறைய கொடுக்கறது நல்லது. அதாவது குழந்தைக்கு வயிற்றுல இருக்கிறப்போ பழமாக கொடுத்துருப்போம். ஆனால் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பழமே கொடுக்க மாட்டோம். இப்படி ஒரு புரியாத போக்கு இருக்குது. அதை மாற்றிக்கணும். அதே மாதிரி மருந்துகளில் பார்த்தோம்னா, அமுக்ரா கிழங்குலேருந்து வரக்கூடிய அமுக்ரா சூரணம், அஸ்வகந்தா லேகியம், அப்புறம் தண்ணீர் விட்டான் கிழங்கு லேகியம், தண்ணீர் விட்டான் நெய், சௌபாக்கிய சுண்டி, பிரசவ நடகாய லேகியம், இது மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய கிடைக்குது. இது நான் எப்பயுமே மருத்துவர் அணுகி தான் வாங்கணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் ப்ரூவன் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அல்லது இன்னும் வேறு ஏதாவது தொடர் நோய்கள் எதாவது இருந்ததுன்னா அதை டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு டாக்டரோட அறிவுறுத்தலில் நல்ல மருந்துகள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால தாய்ப்பாலோட குவாலிட்டியும் கூடுது, குவான்டிட்டியும் கூடும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே குவான்டிட்டியை பற்றி தான் பேசுவாங்க. சித்த மருத்துவம் குவாலிட்டியை பற்றி பேசுது. தாய்ப்பாலோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த நான் சொன்ன மருந்துகள்லாம் செய்கிறது மூலமாக. அதன் மூலமாக குழந்தைக்கான வயிறு சம்பந்தமான நல்ல விளைவுகளும் ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா உண்டாகும். நல்ல ஆரோக்கியம், நல்ல வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாமே இதில் நல்ல தாய்ப்பால் கிடைக்கிறதுனால கிடைக்குதுன்றதை மறந்துட வேண்டாம்.